எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற கோர் ஜாவா ஊப்ஸ் கான்செப்டில் அந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு உள்ளே இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு சப் கிளாஸ் க்ரியேட் பண்ணி அந்த மெத்தட்ஸை ஓவர் ரைட் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். கரெக்டாக இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் உங்களை கேட்குறேன். ஸோ இந்த ஏன்ற கிளாஸுக்குள்ளே 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது கரெக்டாக, M1 M2ன்னு. இப்போ நான் இந்த ரெண்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸையும் நான் வந்து சப் கிளாஸில் இன்னெரிட் பண்ணி ஓவர் ரைட் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகே, இப்போ நான் பீன்ற கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஏ கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது, தென் பப்ளிக் வாய்ட் M2 அப்படின்னு இந்த ரெண்டாவது மெத்தடை மட்டும் நான் இங்கே வந்து ஓவர் ரைட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டாவது மெத்தடை நான் ஓவர் ரைட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் M1 இருக்கு இல்லையா, இந்த மெத்தடை வந்து நான் அந்த சப் கிளாஸில் ஓவர் ரைட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷனே ப்ரொவைட் பண்ணலை. அப்போது நம்ம இங்கே இன்னெரிட்டன்ஸ் நடக்கிறதுனால இந்த பீன்ற கிளாஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா M1ம் இன்னெரிட் ஆகி வந்திருக்கும், M2வும் இன்னெரிட் ஆகி வந்திருக்கும். கரெக்டாக? அப்போ நான் இந்த M2வை அப்ஸ்ட்ராக்ட்லேருந்து இதுவாக மாற்றிட்டேன், என்னவா கான்க்ரீட்டாக மாற்றிட்டேன். பட் ஆனால் M1 வந்து அப்ஸ்ட்ராக்டாக தான் இன்னுமே இந்த பி கிளாஸில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இன்னும் நான் வந்து M1க்கான இம்ப்ளிமெண்டேஷன் இங்கே ப்ரொவைடே பண்ணல சப் கிளாஸில். ஓகேவா? ஆனால் நம்ம ஜாவாவோட ரூல் என்ன, ஒரு கிளாஸுக்குள்ளே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், அட்லீஸ்ட் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்தாலும் அந்த கிளாஸையும் நம்ம அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றதான ரூலு. அப்போது நம்ம பார்த்தோம்னா பி கிளாஸில் வந்து M1 M2 2 மெத்தட் இருக்குது. அதில் M2க்கான இம்ப்ளிமெண்டேஷன் நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன், M1க்கான இம்ப்ளிமெண்டேஷன் நான் இன்னும் ப்ரொவைட் பண்ணலையே பி கிளாஸில். அப்படின்றப்போ இதை நான் வந்து கண்டிப்பாக அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ணணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோ. ஸோ அதான் வந்து அப்போ நம்ம இங்கே பீன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ண முடியாது, இந்த லைனில் எரர் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இப்போது இந்த தியரிக்கு அப்புறம் வரலாம். இங்கே பாருங்கள், ஏன்ற கிளாஸ் இருக்குது, M1 M2ன்னு 2 மெத்தட் இருக்குது. இப்போ பீன்ற கிளாஸ் ஏன்ற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அப்போ M1ன்ற மெத்தடை நான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து இங்கே இன்னெரிட் பண்ணி நான் ஓவர் ரைட் பண்ணிட்டேங்க. ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஓவர் ரைட் பண்ணிட்டேன். ஸோ நான் இங்கே ஓவர் ரைட் பண்ணிட்டேன். அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் M1க்கான இம்ப்ளிமெண்டேஷன் நான் இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டேன். என்னென்னு, ஸோ system.out.println of A அப்படின்னு கொடுத்துட்டு சம்திங் நான் லைன்ஸ் ஏதோ ஒரு கோடு எழுதிட்டேன். ஸோ M1ன்ற மெத்தட் இந்த பீன்ற கிளாஸுக்குள்ளே கான்க்ரீட்டாக மாறிடுச்சு. ஓகே, ஆனால் இந்த M2ன்ற மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த பி கிளாஸில் இன்னும் நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷனே ப்ரொவைட் பண்ணலை. ஆனால் ஜாவா ரூல் படி நீங்கள் ஏன்ற கிளாஸை நீங்கள் பியில் இன்னெரிட் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் 2 மெத்தடுக்குமே இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும் தானே. ஆனால் ஒரு மெத்தடுக்கு தான் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருக்கீங்க, அப்போ இன்னொரு மெத்தடுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் தரலை. கரெக்டாக? அப்போ ஜாவா ரூல் படி நம்ம என்ன பண்ணணும், இந்த பீன்ற கிளாஸையும் அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ணணும். ஸோ அப்போ இந்த பீன்ற கிளாஸும் அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ தான் நமக்கு எந்த எரரும் வராமல் இந்த கோட் ரன் ஆகும். அப்போ நான் இந்த லைன் எழுதலைன்னா இந்த இடத்துல ஒரு எரர் வந்திருக்கும். ஏன்னா பீன்ற கிளாஸ்க்குள்ளே M2ன்ற மெத்தடும் இருக்குது, ஆனால் நீங்கள் அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் தரலை. ஸோ அப்போ நீங்கள் பீன்ற கிளாஸையும் அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகே, இப்போ Cன்ற கிளாஸை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். Cன்ற கிளாஸ்க்குள்ளே பீன்ற கிளாஸை இன்னெரிட் பண்ணுறோம். அப்போ C எக்ஸ்டென்ஸ் B அப்படின்னு நம்ம போட்டோம். அப்போ நம்ம Cன்ற கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்குது, M1 M2 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த M1க்கான இம்ப்ளிமெண்டேஷன் இந்த Cன்ற கிளாஸ்க்குள்ளே ஆல்ரெடி இருக்கும், ஏன்னா பி கிளாஸ் அது ஆல்ரெடி எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அப்போ M2க்கு மட்டும் நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து M2க்கான இம்ப்ளிமெண்டேஷனாக இங்கே நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ இந்த ஏன்ற கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டாக இருந்துச்சு. அந்த 2 மெத்தடில் ஒரு மெத்தடுக்கு நான் வந்து இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டேன், ஆனால் இன்னொரு மெத்தட் அப்ஸ்ட்ராக்டாக தானே இருக்குது. ஸோ அப்போ இதுவும் அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ணணும். ஓகே, அப்போ நான் Cன்ற கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த Cன்ற கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பீன்ற கிளாஸில் M1 வந்து கான்க்ரீட் மெத்தடாக மாறிடுச்சு. அப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன், M2யும் நான் கான்க்ரீட்டாக மாற்றிட்டேன். அப்போது இது வந்து கான்க்ரீட் கிளாஸ்ன்னு நான் சொல்கிறேன், அது ரெண்டும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், இது கான்க்ரீட் கிளாஸ்னு சொல்கிறேன். அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இப்போ நீங்கள் வந்து ஒரு சூப்பர் கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து நீங்கள் சப் கிளாஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் 2 மெத்தடுமே, அதாவது இருக்கிற எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்குமே நீங்கள் வந்து உங்களோட சப் கிளாஸில் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வந்து தவறிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாஸையும் அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ணணும். எப்போது நீங்கள் வந்து எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்கும் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கான்க்ரீட் கிளாஸாக மாறும். அப்போ தான் உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ண முடியும். அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வேண்டியது நினச்சது. ஓகே, இப்போ நம்ம மெயின் மெத்தடுக்குள்ளே போகிறோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்னு A1 = new A of ஏன்றது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அந்த கிளாஸுக்கு நம்மளால் ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்குள்ள அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அப்போ எனக்கு இந்த லைன் எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? B1 = new B of
பீன்ற கிளாஸ்க்குள்ளே நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை ஒன்று இன்னெரிட் பண்ணி அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துட்டேன், ஓகேவா. ஆனால் இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு நான் இம்ப்ளிமெண்டேஷன் தரல தானே. ஸோ அப்போ இந்த பீன்ற கிளாஸும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தான். ஸோ அப்போ அந்த கிளாஸுக்கும் என்னால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்றது தான் இந்த லைன். ஸோ இதுவும் எரர். தேர்ட் லைன், C1 ஈக்குவல் டு நியூ C ஆஃப். ஓகே, சின்ற கிளாஸ் இருக்குது, B எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அப்போ அந்த சின்ற கிளாஸுக்குள்ளே B கிளாஸ் M2க்கு ப்ரொவைட் பண்ணாத இம்ப்ளிமெண்டேஷனை இங்கே M2 ப்ரொவைட் பண்ணி சின்ற கிளாஸ் M2க்கு ப்ரொவைட் பண்ணிருச்சு. ஸோ அப்போ இது வந்து ஒரு கான்கிரீட் கிளாஸாக மாறிடுச்சு. அதனால் இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். C1 ஈக்குவல் டு நியூ C ஆஃப் அப்படின்ற ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஸ்டேட்மெண்ட் இங்கே எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ C1.M1 நம்ம கால் பண்ணுறப்போ ஹேவும் இந்த இடத்துல ஹலோவும் நமக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம், கரெக்டாக. ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சப் கிளாஸ் ஒரு சூப்பர் கிளாஸோட எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்கும் இம்ப்ளிமெண்டேஷன் தரதுக்கு தவறிடுச்சுன்னா, சப்போஸ் தரலை, ஏதோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை விட்டுருச்சு இம்ப்ளிமெண்டேஷன் தராமல் அப்படின்னா, அந்த கிளாஸையும் அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ணணும். அப்போது எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் சூப்பர் கிளாஸ், அதாவது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்கும் நம்ம எந்த கிளாஸில் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோமோ, கம்ப்ளீட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், அப்போ தான் அது வந்து கான்க்ரீட் கிளாஸாக மாறும். அப்போ தான் நம்மளால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இங்கே இருக்கிற டெஃபினேஷனும் அதான். If a subclass fails to provide implementation for all the abstract methods of its superclass, then that class must declared as abstract and left out implementation will be provided in the further subclass அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது எப்படி தான் எழுதணும்னு இல்லை, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் உங்களுடைய சென்டென்ஸ்லையும் எழுதிக்கலாம், ஓகேவா. ஸோ நீங்கள் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, இந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அதாவது சப் கிளாஸில் கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலனா அந்த கிளாஸையும் அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது, ஓகேவா. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் இருக்கிற சில அப்ஸ்ட்ராக்ஷனோட கேசஸ்லாம் நான் வந்து இன்னும் 2-3 வீடியோஸில் போட்டு முடிச்சிடுறேன், ஓகேவா. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.